நம்மை படைத்த தேவாதி தேவன் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவராய், தந்தையை போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் என்று 3 பருவங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த உலக தோற்றத்தில் முதலில் இருந்து இந்த தாயின் கருவிலே உருவாகின நாள் முதற்கொண்டு நாம் இளமை பருவத்துக்கு முன்பாக இருக்கிறதான அந்த குழந்தை பருவத்திலே தேவன் நம்மை ஏந்துகிறவராய், தாங்குகிறவராய் இருக்கிறார், தப்புவிக்கிறவராகவும் இருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மையாய் நாம் காண முடியும். ஏனென்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ சாட்சிகளை நாம் பார்க்க முடியும் இல்லையா? குழந்தை வயிற்றுல உருவாயிருக்கும் போதோ அதற்கு முன்பாகவோ அந்த குழந்தையை தடுப்பதற்கு அநேகர் முயற்சி செய்வதை நாம் பார்க்க முடியும். ஏன் என்னுடைய மகன் வயிற்றிலே இருக்கும்போது கூட சிறு பிள்ளையாய் 19 வயது நான் இருந்ததுனாலே என் குடும்பத்தில் உள்ளவர்கள் மெதுவாக பிள்ளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதை அழித்து போடுவதற்கு மாத்திரை வாங்கினார்கள், மாத்திரை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் ஒரு லீடர்ஸ் மீட்டிங்ல நான் போய் அட்டன் பண்ணும்போது அங்கிருந்து தேவனுடைய தாசர் மூலமாக தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இழக்க பார்க்கிறீர்களா, வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராய் வந்தது. அதன் பிறகு கருவிலே அந்த குழந்தையை அழிக்காமல் இந்த மாத்திரையை தூக்கி தூரெறிந்து விட்டு இது தேவனுடைய பிள்ளை, தேவனுக்குரியது என்று ஒப்பு கொடுத்து அன்று நான் செபித்தேன். என் மகனை கர்த்தர் அப்படியாய் கற்பத்திலே பாதுகாத்தார். இனி எத்தனையோ சாட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட சாட்சிகள் உங்களுக்கும் நிச்சயமாய் இருந்திருக்கும் என்றால் ஆமேன் என்று கர்த்தருக்கு முன்பாக நன்றி என்று சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கற்பத்திலே நம்ம ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து இளமை பருவம் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள் மத்தியிலும் தேவன் பெற்றோர்களை வைத்து நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவரும் நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த மரண தருவாயிலிருந்தும் என்னை தப்புவித்தார். ஒரு நாள் திடீரென்று வயிறு ஊதி வாந்தி பேதி எடுத்து கண்ணெல்லாம் அதாவது சுயநிலவை இழந்து அப்படிப்பட்ட போராட்டத்திலே 1 வயது குழந்தையாக நாம் இருக்கும்போது என் மாமாவும் பாட்டியும் கிராமத்திலிருந்து கையில தூக்கி வைத்தவர்களாய், எங்க அப்பா பாம்பேல இருந்ததுனால அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல முடியும், குழந்தை இறந்து போகிற சூழ்நிலை இருக்கிறதே என்று சொல்லி அழுது கொண்டு தூக்கி 1 கிலோமீட்டர் ஓடினார்களாம். அங்கே போய் அவன் வைத்தியர்கிட்ட கொடுத்து அதை பார்க்கும்போது தலையில தட்டி அந்த குடலேத்தமா ஏதாவது தொக்கம் எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை ஏதோ செய்யும் போது இவ்வளவு பெரிய பாக்கு நல்ல பூ போல மலர்ந்தது, கீழே விழுந்ததாம். அதற்கப்புறம் எனக்கு உயிர் வந்தது என்று சொல்லுவார்கள். என்னுடைய பூட்டியானவள்